Hello friends, welcome back to Mrs. Naveen Creations. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெப்பர் சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்துர்க்கேன். முழு மிளகு, அப்புறம் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம். இது மூணுத்தையும் போட்டு ஒண்ணா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து 1/2 கிலோ வந்து சிக்கன் எடுத்துர்க்கேன். நம்ம இத பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத எடுத்து வச்சிருவோம். ஒரு கடாயில எண்ணெய் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து சிக்கனை வந்து கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சிட்டேன், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்துர்க்கேன். இப்போ வந்து சோம்பு பொரிஞ்சதும் 2 வந்து காஞ்ச மிளகாய் வந்து லைட்டாக அப்படியே 2 கிள்ளி அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நீங்கள் பெப்பர் சிக்கனுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நான் 2 நல்லா பெரிய வெங்காயமாக 2 சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வந்து பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து நீங்கள் நிறையவே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வாசம் வந்து அந்த பெப்பர் சிக்கனில் வந்து நல்லா சூப்பராக வந்து வரும். அதனால் நீங்கள் கருவேப்பிலை வந்து நிறைய கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு வதக்கியாச்சு. இப்போ நான் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அது வந்து சிக்கன் வந்து பாதி வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பொடி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை சிக்கனோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போவே உங்களுக்கு நல்லா அந்த பெப்பர் சிக்கனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து கிளறிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் நவீன் கிரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.